வணக்கம் நண்பர்களே, சுவையான சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நான் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். 3 பல் பூண்டு, ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அந்த தண்ணியில் சுண்டைக்காயை நான் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். தண்ணியில் போடுறது எதுக்குன்னா காரில் அடிக்காதுங்க. சுண்டைக்காய் 2ஆக கட் பண்ணி போடும்போது நம்ம கத்திரிக்காய் எப்படி தண்ணியில் கட் பண்ணி போடுறோமோ அதே சேம் தான். சில பேர் அம்மியில் அப்படியே தட்டி போடுவாங்க. ஆனால் அதில் விதையெல்லாம் போயிடும், நம்மளுக்கு ஹெல்த்தும் இல்லை. இது மாதிரி கட் பண்ணி போடும் போது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம விதையோடு சட்னி அரைக்கும் போது நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ சுண்டைக்காயை வதக்கிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ சுண்டைக்காயை போட்டுடலாம். இப்போ சுண்டைக்காய் எல்லாமே எண்ணெயில் போட்டாச்சுங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சட்னி. நம்ம எப்படி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெலாம் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமே நம்ம குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் சட்னிக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ சுண்டைக்காய் 3/4 அளவு வதங்கிடுச்சிங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வரமிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அதிகம் சேர்த்தாதீங்க, ஒன்று மட்டும் சேர்த்துக்கிங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம புளியும் சேர்த்த போகிறோம். இப்போ கொஞ்சமாக நம்ம புளியை சேர்த்திக்கலாங்க. அடுத்தது தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் செக்கில் கூட போட்டு ஆட்டிக்கிங்க. அது இன்னும் பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், நம்ம கொத்தமல்லி சட்னி புதினா சட்னியெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே சேமில் தான் நம்ம அரைக்கணும். லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. நான் தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியிற டைமில் 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்தம்பருப்பும் செவந்து வரட்டும். கடுகு பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு செவந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வரமிளகாய் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா தாளிச்சாச்சு. நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.